Okay, in this video we will discuss about Java while loop. So first we'll see what is while loop and why we use this while loop. And so while loop is a loop that executes statements repeatedly while the condition is true. ஸோ வயலில் இங்கே நம்ம இஃப்ல பார்த்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை ஏதோ ஒரு கண்டிஷனோ இங்கே உள்ளே இருக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரையிலும் இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, இல்லை கால்குலேஷன் கொடுக்குறீங்க, இல்லை பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், ஏதோ ஒன்று. பட் அது வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. எப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து லூப்பு டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து இஃப்லையும் பார்த்தோம். பட் இஃப்க்கும் வயலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ த வயல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் எக்ஸ்பிரஷன் விச் மஸ்ட் ரிட்டன் பூலியன். ஸோ இஃப்க்கும் வயலுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை, யூனிட்டி, நாட் யூனிட்டி, சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸ்பிரஷன் எதுவாக இருந்தாலும் இட் மஸ்ட் கிவ் யூ அ பூலியன் வேல்யூ. நம்ம இஃப்ல பார்த்தோம் இல்லையா, பட் சியில் வந்து இட் இஸ் நாட் த கேஸ். சியில் இஃப்ல என்ன பார்த்தோம்னா, சியில் வந்து இட் இஸ் நாட் நெசசரி தட் ஆல்வேஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அங்கே நம்பர்ஸ் கொடுத்தாலும் அதை ட்ரூன்னு எடுத்துக்கும், ஜீரோ கொடுத்தா ஃபால்ஸ்னு எடுத்துக்கும். பட் இங்கே இஃப்ல ஜாவாவில் என்ன பார்த்தோம்னா அந்த மாதிரி கேசஸ் கிடையாது. அதே மாதிரி வயல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் எப்பவுமே வந்து நமக்கு பூலியன் வேல்யூவாக இருக்கணும், விச் மீன்ஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். பட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் நீங்கள் லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் கிரேட்டர் தென் லெஸ் தென் இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பட் கன்சால்டேட்டாக அந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்கணும், இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் இது எப்போ வரைக்கும் ட்ரூவாக இருக்கோ அப்போ வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ ட்ரூ இருந்து ஃபால்ஸுக்கு மாறுதோ அப்போ வந்து இந்த டெர்மினேட் ஆகி லூப் போட்டு வெளியே வந்துடும். ஐ மீன் வைல் லூப் போட்டே வெளியே வந்துடும். ஓகே, த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வைல் ஸ்டேட்மெண்ட் எவாலுவேட்ஸ் மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் விச் மஸ்ட் ரிட்டன் பூலியன் வேல்யூ. அதான் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் உள்ளே இருக்கலாம், பட் அதோட கன்சால்டேட்டாக நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கணும் இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ இதுக்கும் இஃப் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப்ல இஃப் ஆஃப் ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே இருக்கிறது பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் லூப்புக்கு வெளியில் எல்ஸ் ஃபார்ட் பிரிண்ட் ஆகும் நம்ம பார்த்தோம். பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னா மெயினாக இந்த ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்கே ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கொடுத்த கண்டிஷன் போய்கிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் as long as this expression is true. இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஃப் அண்டு த while loop. ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இங்கே நம்ம ஏதோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நீங்கள் போடுங்க. ஓகே, இதுக்கு உள்ளார நம்ம as usual while loop while of. ஸோ while of x அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் எரர் காட்டும். ஏன் அப்படின்னா இது வந்து பூலியன் டைப் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம். ஸோ எக்ஸாவோ இல்லை ஒரு நம்பராவோ கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஆல்வேஸ் இட் ஷோஸ் எரர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த வயலுக்குள்ளார நான் அக்ஸ்யூம் பண்ணுறேன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு செக் பண்ணால் எஸ்ஸாக இருந்தால் ட்ரூ, ஐ மீன் 1 இருந்தால் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கனாலும் இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக போயிடும், எக்ஸோட வேல்யூ 1 அசைன் பண்ணணும்னு வந்துடும். ஸோ இதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும் இல்லை ஃபால்ஸாக இருக்கணும், இதுதான் வேணும். ஸோ இப்போ இது போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத செக் பண்ணி எஸ்ஸாக இருந்தால் இது ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிஆர்ஐஎன்டிஎல்என் நான் ஒன்னே பிரிண்ட் பண்ணுறேனே, எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது as long as this condition is true எக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன அவுட்புட் வரும்னா நமக்கு இன்ஃபினிட்டியாக போய்கிட்டே இருக்கும் இந்த ஒன்றுங்கிறது. நான் ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா 1 போய்கிட்டே இருக்கும், இங்கே தெரியுதுங்களா? ஸோ ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாகவே தான் இருக்குது. ஓகேவா? அப்போ ட்ரூவாக இருக்கிற வரையிலும் இந்த வைல் லூப்பில் என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இந்த இடத்துல இதை டெர்மினேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல நான் வேற ஒன்று போடுறேன், ப்ளஸ் எக்ஸ் போட்டுறேன். போட்டுட்டு இந்த இடத்துல அவுட் டாட் பிஆர்ஐஎன்டிஎல் ஏதோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆஃப் லூப்னு போட்டுருவோமே. ஓகே, ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 அவுட் ஆஃப் லூப். ஏன் அப்படின்னு கேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வயல் கண்டிஷன் செக் பண்ணுது எக்ஸ் ஈக்குவல் டு 1 எஸ் அப்படின்னா வயல் லூப்புக்குள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆகும், பிரிண்ட் த எக்ஸ் வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 1ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்து 1 பிரிண்ட் ஆகுது, விச் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம்.
அப்போ இந்த இடத்துல இதோட வேல்யூ வந்து 2ன்னு மாறிடும். அப்போ 2ன்னு மாறிச்சுன்னா இந்த while loop மறுபடியும் செக் பண்ணுமா? ஏன்னா இது வந்து கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும். as long as this condition is true. இப்போ இந்த இது 2ன்னு வந்த உடனே என்ன ஆகும்? 2ங்கிற வேல்யூ வந்து ஃபால்ஸ் இந்த இடத்துல. ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான், நாட் 2. ஸோ அப்போ 2 வந்த உடனே என்ன ஆகும்? இந்த எக்ஸோட வேல்யூ 2ன்னு மாறிச்சுன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த கர்லி பிரேசஸ் இருக்கு இல்லையா, whileஓட லூப், இந்த லூப் டு இந்த லூப் இதை விட்டு வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்ததும் அது மீட் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை கேல்குலேஷன் ஏதாவது ஒன்று இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் லூப். அப்போ என்ன ஆகும்னா இந்த அவுட் ஆஃப் லூப் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். இதுதான். ஸோ இந்த இடத்துல அவுட் ஆஃப் லூப் இந்த சிஸ்டம் டாட் அவுட் தான் கொடுக்கணுமானா நாட் நெசசரி. நமக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கண்டிஷன். ஒரு கண்டிஷனை செக் பண்ணுது, ட்ரூவாக இருந்தால் உள்ளே இருக்கிற while லூப்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை அப்படின்னா லூப்பை விட்டு வெளியில் வந்து வெளியில் இருக்கிறதுக்கு ஒர்க் ஆக போகுது. இதுதான் வந்து while லூப். ரைட். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆர் குவிஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதை வச்சு இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் நம்ம பில்டப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து i ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு இன்டிஜர் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறோம். whileல i less than or equal to 10 பார்க்குறோம். ஸோ இந்த கர்லி பிரேசஸ் டு இந்த கர்லி பிரேசஸ் while லூப். ஸோ i less than or equal to 10, ஐயோட வேல்யூ 1 தான். அப்போ less than or equal to 10 தான் இருக்கும். ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா while லூப்குள்ளே போகும். ஸோ இந்த கர்லி பிரேசஸ் பார்த்தீங்கன்னா இஃப்கான கர்லி பிரேசஸ். ஸோ இஃப்ல ஐயோட வேல்யூ 1, 1 மாடுலஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0 1 செக் பண்ணுறோம். அப்போது 1 மாடுலஸ் 2 அஃப்கோர்ஸ் வேல்யூ இஸ் 1. அப்போ என்ன ஆகும்? கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். அப்போ ட்ரூ ஆச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் இது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ ஐயோட வேல்யூ என்ன? 1 இல்லையா? ஸோ 1 வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆன உடனே அவ்வளோதான் முடிஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரையிலும் இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு வரும்போது ரெண்டும் இந்த கண்டிஷன் லெஸ் நார் ஈக்குவல் டு 10 தான், அது வந்து ட்ரூ தான். பட் இங்கே 2 மாடுலஸ் 2 போட்டிங்கன்னா 2 மாடுலஸ் 2ஓட வேல்யூ வந்து 0 நமக்கு. ஸோ கண்டிஷன் வந்து என்ன ஆகும்? இந்த இடத்துல பொறுத்தவரையிலும் ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ ஃபால்ஸ் ஆச்சுன்னா இஃப்க்குள்ளார போகாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஜஸ்ட் மறுபடியும் இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் ஆகும். அப்போ இன்க்ரிமெண்ட்னா என்ன ஆகும்? 3 வரும், 3 4 5 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ 1னா நமக்கு பிரிண்ட் ஆகும், 2 ஈவன் நம்பராக இருந்தால் பிரிண்ட் ஆகாது. மறுபடியும் 3ன்னு வந்துச்சுன்னா 3/2 ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும். 1 வந்தால் ட்ரூ. ஸோ அந்த 3ங்கிற வேல்யூ இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ ஆடு நம்பர் எல்லாமே வந்து வரிசையாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்குமா? இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ while லூப் யூஸ் பண்ணி ஒரு ஆட் நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இதே இடத்துல இந்த நாட் ஈக்குவல் பதிலாக ஈக்குவல் டு 0 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், that will print even number. பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 வரைக்கும் நமக்கு போயிட்டே இருக்கும். ஐயோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால். ஓகே. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும் ஃபர்ஸ்ட் கேஸில். நீங்கள் ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணீங்கன்னா 1 மாடுலஸ் 2 இதோட வேல்யூ வந்து 1. பட் ஈக்குவல் டு 0னா தான் செக் பண்ணுது. அப்போ இது வந்து ஃபால்ஸ். அப்போ வெளியே போயிடும். அப்போ 1ங்கிற வேல்யூ நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகும்? செகண்ட் கண்டிஷன் 2ன்னு செக் பண்ணும். 2ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0. அப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆச்சுன்னா உள்ளே போகும். உள்ளே பிரிண்ட் ஆன வேல்யூ ஐயோட வேல்யூ. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ 2 அப்படின்னு ஸ்டார்டிங் பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி 4 6 8. ஸோ இது வந்து 10 நம்ம மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருக்கிறதுனால 10ன்னு வருது. இந்த இடத்துல நம்ம 100 கொடுத்தீங்கன்னா அப் டு 100 வரையிலும் என்ன நம்பர் இருக்கோ அது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டினியூஸாக ஒரு நிறைய நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணோம்னா ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாலேயோ சிங்கிள் கேல்குலேஷன்லையோ பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி லூப் யூஸ் பண்ணிட்டோம்னா நிறைய வேல்யூஸை ஈஸியாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் 1000 போட்டாலும் 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஈவன் நம்பர்ஸும் நமக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதில் நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ட்ரூ மட்டும் கொடுத்துட்றேன். அதாவது வயலோட எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூ. அப்படி ட்ரூவாக இருந்தால் எனக்கு பிரிண்ட் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட்டை. ஓகே. அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும்? ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். இல்லைன்னா ஏதோ ஒரு வேர்டு கொடுத்துக்கலாம். இது வந்து இன்ஃபைனைட்னு கொடுத்துருவோமா? இன்ஃபினிட்டி போகும். ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இது லூப் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து இன்ஃபைனிட்டி லூப். ஸோ இதை டெர்மினேட் பண்ணிவிட்டு
ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து இன்ஃபினிட் லூப் பார்த்தோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கான்செப்ட் பில்டர் மாதிரி. ஸோ ஜஸ்ட் செக் what is the output for this. So x equal to 5 while x greater than or equal to 0 1 செக் பண்ண சொல்கிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 5ங்கிறதுனால இது ட்ரூ. அப்புறம் ட்ரூவாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ 5 நமக்கு வந்துடும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டிக்ரிமெண்ட் ஆகுது, விச் மீன்ஸ் 5 மைனஸ் 2 3 ஆயிடும். அப்போ 3 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0வா? ஆமாம். அப்போ 3 வரும். அப்புறம் 3யோட வேல்யூ இங்கே 3 மைனஸ் 2 ஆயிடும். ஸோ வேல்யூ வந்து 1. ஸோ 1ம் அகைன் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 தான். அப்போ 1 ஆயிடும். ஸோ அவுட்புட் பிரிண்ட் பண்ணிங்கன்னா 5 3 1 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ இதே கேஸ்லேயே இந்த வைல் லூப்குள்ளாரையே பிரேக் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், டிசைன் பண்ணியிருக்கேன். இதை நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வயலில் ஓகே. ஸோ வயல் லூப் இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு இருக்குது. ஓகே. இதுக்குள்ளே ஒரு இஃப் போட்டிருக்கோம். இஃபோட பிரேக்கிங் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இஃப்க்குள்ளார நம்ம ஒரு பிரேக் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ பிரேக் வந்து இஃப் இந்த வயல் லூப்புக்குள்ளார எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு சொல்ல போகுது. ஸோ சிம்பிளாக எக்ஸோட வேல்யூ 10. ஸோ ஃபஸ்ட்டு 10 வந்து கிரேட்டர் than 0 செக் பண்ணுது. இது ட்ரூ. அப்போ ட்ரூங்கும்போது இஃப் கண்டிஷன் இந்த வயல் லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அப்போ இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுது. அப்போ 10 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வா? ஆமாம், இதுவும் ட்ரூ. அப்போ என்ன ஆகும்னா உள்ளே வந்து இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே போயிடும் பிரேக். ஸோ எப்பெல்லாம் இந்த பிரேக் கண்டிஷன் மீட் ஆகுதோ, கைண்ட்லி நோட் திஸ் வேர்ட், இது வந்து டெர்மினேட் என்டையர் வைல் லூப். ஓகே. ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா, நிறைய பேர் இங்கே இந்த சிஸ்டம் டாட் அவுட்புட் எக்ஸ்பிரிண்ட் ஆகும்னு பார்ப்போம். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வைல் லூப் வந்து இங்கேருந்து இது வரையில் இருக்கு. அப்போ பிரேக் மீட் ஆயிடுச்சுன்னா இட் டெர்மினேட்ஸ் த வைல் லூப். அப்போ இங்கே எதுவுமே இல்லை. அப்போ அவுட்புட்லேயும் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. பட் இதே கண்டிஷனில் நம்ம இந்த இடத்துல ஒன்று மாற்றுவோம், நாட் ஈக்குவல் டு போடுவோம். இப்போ செக் பண்ணிங்கன்னா ரிமூவ் திஸ். இப்போ செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வைல் எக்ஸ் ஈக்குவல் டு 10 கிரேட்டர் தென் 0வா? எஸ். அப்போ என்ன ஆகும்? உள்ள என்ட்ரி ஆகுது. என்ட்ரியில் 10 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வா? நாட் ஈக்குவல் டு 0வா? இல்லை. ஏன்னா 10 மாடு 2 போட்டிங்கன்னா அவுட்புட் வேல்யூ வந்து 0 வரணும். பட் இங்கே வந்து அவுட்புட் கேஸ் வந்து ஒன்னா நாட் ஈக்குவல் டு 0வான்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு ஆக்சுவலாக வர அவுட்புட் ஈக்குவல் டு 0 வரும். அப்போ என்ன ஆகும்னா இஃப்க்கு உள்ளார போகாது, விச் மீன்ஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை மீட் பண்ணாது. ஃபர்ஸ்ட்டில் மீட் பண்ணாது இந்த. ஓகே. ஸோ இப்போ மீட் பண்ணாதுன்னா என்ன அர்த்தம்னா இஃப்க்குள்ளே போகாது, இஃப் வந்து வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்தது என்ன ஆகும்? இஃபோட இதுலேருந்து வெளியே வந்துருச்சுன்னா பிரிண்ட் எக்ஸ் வரும். அப்போ பிரிண்ட் எக்ஸ்னா இந்த இடத்துல 10 வரும். அப்போ 10 வந்து ஒரு டைம் பிரிண்ட் ஆயிரும் இந்த இடத்துல நமக்கு. ஸோ 1 டைம் 10 பிரிண்ட் ஆகுதா? அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட். இது வந்து போஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரீயாக இருக்கலாம், எது வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ டிக்ரிமெண்ட் ஆகுது எக்ஸோட வேல்யூ, விச் மீன்ஸ் 9 8 7 இப்படியே டிக்ரிமெண்ட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஃபார் கேஸ் இப்போ 9 வச்சுக்கோங்க, செகண்ட் கேஸ் இது டிக்ரிமெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 9 இது ஆக்சுவலாக இங்கே 10 பிரிண்ட் ஆகி அப்புறம் தான் டிக்ரிமெண்ட் ஆகும். பட் ஃபார் கேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்போ 9 டிக்ரிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கேஸில் இங்கே 9 கிரேட்டர் தென் 0ன்னு வரும். 9 கிரேட்டர் தென் 0னா இது வந்து ட்ரூ. அப்போ உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். அப்போ 9/2 விச் மீன்ஸ் 9 மாடுலஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா ரிமைண்டர் வந்து 1 வரும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0னா இது வந்து ட்ரூ. அப்புறம் என்ன ஆகும்னா இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே போகும். ஓகே. இப்போ இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே போச்சுன்னா பிரேக்கை மீட் பண்ணுது. பிரேக்கை மீட் பண்ணால் என்டையர் வைல் லூப்பே வந்து தெரிச்சு ஓடிடும். அப்போ வெளியில் போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும் அவுட்புட்டு? ஃபஸ்ட்டு ஒரு கேஸில் 10 பிரிண்ட் ஆயிருந்துச்சு. அடுத்து 9 வரும்போது என்டையர் லூப்புமே பிரேக் ஆயிடுச்சு. அப்போ அவுட்புட்டில் நமக்கு என்ன வரணும்னா 10 மட்டும் வரணும். ஓகே. ஸோ ஐ ஹோப் ஐ மேட் இட் கிளியர். ஸோ இதுதான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வைல்குள்ளார யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே. ஸோ இதான். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் போடுறது, வைல் லூப், அப்புறம் டூ வைல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ப்ரோக்ராம் போடுறதுங்கிறத நம்ம லெபார்ட்டரியில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ.